திருச்சிற்றம்பலம். திகட சக்கர சிம்மம் என்றான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விகட சக்கர மெய்ப்பதம் போற்றுவான். மூவிரு முகங்கள் போற்றி முகங்குடி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடை போற்றி அண்ணான் சேகரமயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. புவியோர் கொண்டு பொழித்த போலியோர் கொண்கள் போற்றி ஆழிமிசைகள் மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் தொண்டர் பதம் போற்றி உரிமை திருவாரூர திருத்தா போற்றி போற்றி போற்றி. சிவசிவ உண்மையிலே என்னுடைய தலைப்புக்குள்ள போயிடுறேன். ரொம்ப ரொம்ப பயந்த சபைன்னா நானு 10 ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப பயமா இருக்கு. 63 நாயன்மார்களையும் கொண்டு வந்து அமர்த்தி இங்கே ஆடல் வல்லானாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் சிவகாம சுந்தரி அம்மனுடன் என்னை உயரத்திலிருந்து வானிலிருந்து பார்த்து கொண்டிருப்பது போல எனக்கு ஒரு தேர்வு வச்ச மாதிரி இருக்குங்க. இன்னைக்கு உண்மையிலே மிகவும் சிறப்பான மேடை, அழகானதொரு அமைப்பு. இந்த பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் நெய்வேலியில் எந்த அடியாரால் அடியார் பெருமக்களால் துவங்கப்பட்டதோ அவர்கள் வாழ்க 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 பல்லாண்டு வாழ்க என்று சிவன் அருளுடன் இந்த நேரத்தில் பணிவன்புடன் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு, அடியாருக்கு அடியார் பெருமக்கள் என்ன கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை நமது நெய்வேலியில் பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் மிக அழகாக செய்து கொண்டிருக்கின்றது. சீரிய பணி, சிறப்பான பணி, சிவப்பணி. எந்த தலைமுறையிலையும் பேசக்கூடிய ஒரு பணி இது. நமக்கு பிறவி பயன் வேண்டாம் என்றுதான் இந்த அமைப்பெல்லாம் இந்த கைங்கரியத்தெல்லாம் செய்கிறோம். ஒருவேளை அப்படியும் தப்பி கிடைச்சிடுச்சுன்னா, பிறவி கிடைச்சிடுச்சுன்னா, மீண்டும் இந்த மண்ணில் இந்த இடத்தில் ஒரு தூசாகவோ கல்லாகவோ நாமெல்லாம் பிறக்க இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அவரிடம் விண்ணப்பம் வைத்துக் கொண்டு, எனக்கு அழகானதொரு தலைப்பு திருவம்பாவை பற்றி. பாவை விழா. பாவை விழா ஏன் கொண்டாடுறோம்? பாவை விழானா என்ன? மாணிக்க வாசக பெருமான் கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு காலத்துல வாழ்ந்திருக்காங்க. அப்போ 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் காலம் காலமாக ஆதி தமிழர்களால், ஆதி சைவர்களால்
கொண்டாடப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு திருவிழா. அதை நாமெல்லாம் செய்யணும். குளிர் மிகுந்த தமிழர், தமிழ்நாடு, இவங்கெல்லாம் ரொம்ப தன்மை உள்ளவங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேரு, அந்த வரத்தை மாணிக்க வாசக பெருமான் மூலமாக சிவபெருமான் நமக்கு அருளியது. இந்த ஒரு விழா தான் பாவை விழா. சரி, பாவை விழாவினுடைய நோக்கம், ஒரு சின்ன வயசுலேருந்து வளர்ற ஒரு சின்ன குழந்தை, 5 வயசுலேருந்து இருக்கின்ற இல்லத்தை காக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு இந்த நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் தன்னுடைய குடும்பத்தின் மீதும் அக்கறை வர வேண்டும் என்பதற்காக இறைவனால், அடியார்களால், அடியாருக்கு அடியார் பெருமக்களால் காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படின்னா நம்மளுடைய இந்து சமயத்துல சைவ மரபுல எவ்வளவு அழகான விஷயங்கள் பொதிந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன் 5 வயசு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, திருவம்பாவையில 5லிருந்து 12 வயது வரைக்கும் உள்ள பெண் குழந்தைகளை தான் முதல்ல அந்த துயிலடை பாடல்ல கூப்பிடுறாங்க. முதல்ல அழைக்கிறது யார, எழுப்புறது யார, ஏன் எழுப்புறாங்க, யாரு போய் எழுப்புறாங்க, என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விழாதான் திருவம்பாவையில நாம பாடக்கூடிய இந்த செய்திகளை அப்படியே உள்ளடக்கமாக வைத்த ஒரு கருத்து. அப்போ முதல்ல போய் எழுப்பக்கூடிய பெண் யாரெல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, ஒன்னா போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 வயது உள்ள பெண்கள் போறாங்க. அந்த 12 வயது உள்ள பெண்கள் எல்லாம் அந்த இடத்துல மன முதிர்ச்சி அடைந்தவர்களாக நமக்கு மாணிக்க வாசக பெருமான் காட்டுகின்றார். சரி, அவங்களுக்கு பக்குவம் இருக்கு, பக்குவம் பக்குவம் பக்குவம்னு சொல்றாங்களே நம்மளுடைய சித்தாந்தத்துல, என்ன பக்குவம் அப்படின்னு சிந்திச்சோம்னா, ஆணவம், கண்மம், மலம், இந்த மும்மலங்களையும் மாயையெல்லாம் விளக்கணும். நம்ம நல்ல சுத்த மாயையாக இருக்கணும். இறைவனுடைய பேரு நமக்கு கிடைக்கணும், அவருடைய திருவடி பேரு நமக்கு கிடைக்கணும். அதனால நம்ம திருவடி புகழ்ச்சி செய்யணும். இதெல்லாம் தான் நமக்கு சித்தாந்தம் சொல்லி கொடுக்குது. ஆன்மா இருக்கு, சிவன் கிட்ட நீயும் சிவனா ஆகலாம், சிவனே தெய்வம், சிவனே அன்பு, சிவனே நம்மதான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சித்தாந்தம் சொல்லி கொடுக்குது. அதை எல்லாராலையும் கடைபிடிக்க முடியுமா? ஒரு பாமரனும் பக்தனும் கடைபிடிக்க முடியுமா? இந்த மாதிரியான வினாக்கள் எல்லாம் யாருக்கு தோன்றி இருக்கும் அப்படின்னா, வான் கலந்த மாணிக்க வாசகருக்கு தோன்றி இருக்கு. எப்போ? அவர் நடந்த திருவண்ணாமலை பக்கம் அப்படியே சுத்தி வலம் வரும் பொழுது ரமணர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்க இவ்வளவு பெரிய ஞான முக்தி பெற்ற நிலையில் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு குரு யாரு அப்படின்னு கேட்டாங்களாம். அப்ப அவர் என்ன பண்ணாரா, என்னுடைய குரு அப்படின்னு சொல்லிட்டு மௌனமா இருந்து அந்த அடிமுடி காண ஒட்டாத அந்த திருவண்ணாமலையை காட்டினாராம், மலையை காட்டினாராம். ஒரு கல், ஒரு மலை குருவாக ஆக முடியும் என்றால் அது சிவபெருமானால் தான் முடியும். சிவபெருமானால் தான் அவர் சொல்லி கொடுத்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அடியார் பெருமக்களாலதான் அப்படி சொல்ல முடியும். அந்த வகையில ரமணர் காட்டியது என்னுடைய குரு திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாராம். அப்படிப்பட்ட மலையை பார்த்த உடனே மாணிக்க வாசக பெருமானுக்கு தோணிடுச்சான், அப்பனா இங்க எல்லாரும் என்னவோ செய்யறாங்க, மார்கழி மாதமா இருக்கிறது, ஏதோ செய்யறாங்களே, எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த மலையை சுற்றி இருக்கின்ற பொய்கை, ஆறு, நதி அந்த பக்கம் இருக்கிற இடத்துலலாம் மணல்களால் பொம்மை செய்யறாங்க. இந்த பொம்மை வழிபாடு, மணல் பொம்மை வழிபாடு அப்படிங்கிறது பரசுராமர் காலத்துல உண்டு, புராண காலத்துல உண்டு. நம்ம படிக்கிறது 9ஆம் நூற்றாண்டுல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர் அதை பார்க்கிறாரு, மணலால் பொம்மை செய்து அதுக்கு பெண் சக்தி கொடுத்து அதை வச்சு அங்க ஏதோ பூஜை புனஸ்காரம் செய்யறாங்க. எதுக்காக செய்யறாங்க? பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் வேண்டும், இந்த நாட்டுல மழை பெய்யணும், இந்த மழையின் மூலமாக மக்கள் வளம் குன்றாமல் இருக்கும் பொழுது இறைவனை சிந்திப்பார்கள் என்ற எண்ணம் அந்த காலத்துல இருந்திருக்கு, அதுக்காக செய்யறாங்க. அப்ப மாணிக்க வாசக பெருந்தகை நினைக்கிறாங்க, நம்ம திருவம்பாவை பாடணும். பாவை அந்த பொம்மைக்கு பிடித்து, மணலால் பிடித்து வைத்த அந்த பொம்மைக்கு பேரு பாவைன்னு சொல்றாங்க. பாவாய் 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 அப்படின்னு
செல்லமா கூட்டு தேனே அமுதே ஈசனே அப்படின்னு நேசனே நம்ம அழைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இயல்பா கூட்டு 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 அந்த பாவாய் பாவாய்ன்னு அந்த பாடல்களை திருவம்பாவையை முடிக்கிறாங்க. அதுவும் ஆண்டாள் நாச்சியாராவது பாவாய் பாவாய் பாவா பாவாய் பாவாய்ன்னு தான் முடிச்சாங்க. இவரு எம்பாவை 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 அப்படின்னு முடிச்சாங்க. ஏன் மாணிக்க வாசக பெருந்தகை எம்பாவை அப்படின்னு முடிச்சாங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். அந்த இடத்துல 5 நெறிகளை இந்த திருவம்பாவை மூலமாக இந்த சமூகத்துக்கு இறை தொண்டின் மூலமாக இறை சிந்தனை மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த திருவம்பாவையில மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லியிருக்காங்க. 1 பக்தி. சாதாரண பக்தி கிடையாது, பக்குவப்பட்ட பக்தி. சரி, அந்த பக்தி என்ன செய்யும்? அன்பு செய்யும். அந்த அன்பை எப்படி செய்யும்? தெரு முழுக்க செய்யும், வீதி முழுக்க செய்யும், ஊர் முழுக்க செய்யும். எதற்காக செய்யும்? அவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இறை சிந்தனையை காலம் காலமாக பெண்கள் மனதில் விதைத்தால் இந்த மண்ணும் விண்ணும் உள்ள வரைக்கும் இறைவனுடைய சிந்தனை எல்லா உயிர்களிடத்திலும் இருக்க வேண்டும், எல்லா நிலைகளிலும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற கருத்தினால் இப்படி ஒரு நெறி வகுக்கப்பட்டது. அப்ப ஏன் எனக்கு தெரிந்த வகையில் எல்லாரும் இது வரைக்கும் ஒரு மாதிரி சிந்திச்சிருப்பீங்க, நான் இப்படி சிந்திக்கிறேன். என்னுடைய மனசுல தோன்றிய விஷயத்த இந்த மாதிரி நான் உங்களுக்கு சிந்தனை செய்கின்றேன். திருவம்பாவையை இப்படிதான் நினைச்சு நம்ம மாணிக்க வாசகர் நமக்கு அருளி செஞ்சிருக்க வேண்டும். எப்படிப்பட்ட மாணிக்க வாசகர்? திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார். வாசகம் என்ற சொல் பெயரா? இறைவனால் அவருக்கு அளிக்கப்பட்ட அந்த நாமம் பெயரா? இல்லை, அது ஒரு மந்திரம். நம்ம 3 விதமா கடவுளை தியானிக்கலாம். 1 மானச மூலமாக, மனசால உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய்கோபுர வாசல் அப்படின்ற மாதிரி அப்படி சிந்திக்கலாம். மனசாலே உட்காந்து சிந்திக்கிறது மானச பூஜை. உபாஞ்சு, வாய விட்டு நாக்கு வெளியில வராம எப்பொழுதுமே நாம் மந்திரம் சொல்லும் போது ஜபம் செய்யும் பொழுது நம்மளுடைய நுனி உதட்டை தொடக்கூடாது. இது ஒரு ஆகமத்துல முக்கியமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப வாய்க்குள்ளேயே சொல்லக்கூடியது உபாஞ்சு. அதுக்கு அடுத்து வாயை விட்டு நமக்கு மாணிக்க வாசக பெருமானும் 4 வழி மக்களும் நமக்கு அடியார் பெருமக்களும் அருளாளர்களும் நமக்கு இறைவனை எப்படி சிந்திக்க வேண்டும், இறைத்தன்மை நமக்குள் எப்படி புக வேண்டும் என்பதை சொன்னார்கள்னா, ஓதிக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க, மலர் மாலைகளால் மகேசனை வாழ்த்திக் கொண்டே இருங்க. அவருக்கு எந்த முறையெல்லாம் உங்களுக்கு கைங்கரியம் செய்ய முடியுமோ, யாரெல்லாம் ஆலயத்திலும் கோவிலிலும் பணி செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் உறுதுணையாக இருங்கள். இப்படிதான் பக்தி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசுக்குள்ள பாமரனா பக்தனா இருக்கிறவங்க அடுத்த படிநிலைக்கு நாம அடியார்னு பட்டம் எப்போ கிடைக்குது அப்படின்னா, சிவனை வணங்கும் பொழுது நடராஜ பெருமானை அருவமாக, உருவமாக, சபாபதியாக, சதாசிவமாக, ஜோதி வடிவமாக நாம வணங்கும் பொழுது நமக்கு அடியார் அப்படிங்கிற பட்டம் கிடைக்குது. இப்ப நான்லாம் சிற்றடியேன், எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நீங்க நமக்கெல்லாம் யாராவது வழிகாட்டினாங்க, அதோ பாருங்க அப்படின்னு ஆற்றுப்படுத்தி சிவபெருமான் கேட்டதையெல்லாம் கொடுப்பார். பிறவி கடலை நமக்கு நீந்துவதற்கான ஒரு தோணியை கொடுப்பார், தொடுப்பை கொடுப்பார். அவரை புடிச்சுக்கோங்க அப்படின்னு யாராவது ஒரு விரலை நீட்டி சொன்னாங்கன்னா அவங்க நமக்கு சுபகுரு. சரி, சுபகுரு யாரிடம் நம்மை அழைத்து செல்வார்? பரமானந்த குருவிடம் அழைத்து செல்வார். அப்புறம் அவரு நம்ம எங்க அழைச்சிட்டு போவாரு? பரம்பொருளிடம் அழைத்து செல்வார். அப்ப இப்படிப்பட்ட படிநிலையில் யாரெல்லாம் நமக்கு பக்தியின் பாதையில் வழிகாட்டுகின்றார்களோ அவங்களை எல்லாம் நாம் குருவாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாதை வழியே நாம சென்றோம்னா, அப்படி செல்லணும் அப்படின்னு வழிகாட்டின விஷயம்தான் இந்த திருவம்பாவை பாடல். முதல்ல எடுத்த உடனே மாணிக்க வாசக பெருமான் இப்படிதான் சிந்திச்சிருக்கணும்னு என்னளவில் உள்ள சிந்தனையை சொன்னேன். இப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 3 பாடல்கள். 3 பாடல்களுக்கும் இரணியன் ஐயாவும் அவங்களுடைய துணைவியாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க போய் அங்க நிறைய கதைலாம் விடக்கூடாது,
பாடலுக்கு என்ன விளக்கமோ அதை மட்டும் அழகா எங்களுடைய அடியார் பெருமக்களுக்கு எல்லா சிந்தனையும் தெரியும். சைவ சித்தாந்தங்களை கரைத்து குடித்தவர்கள் அங்க இருக்கவங்க எல்லாம். அதனால பாடலுக்கு அழகா விளக்கம் சொல்லிட்டு இன்றைய அளவில் என்ன சிந்தனையை அவர்களுடைய மனதில் விதைக்க முடியுமோ அதை வச்சுட்டு நீங்க வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு பணிவான வேண்டுகோளை கொடுத்தாங்க. அதை தாண்டி நான் நிறைய பேசிட்டேன். மாணிக்க வாசகருடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடலில் ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இது முதல் பாடல். முதல் பாடல்ல ஏவையும் கொடுத்து இசட்டையும் கொடுத்தவர் தான் நம்மளுடைய மாணிக்க வாசக பெருந்தகை. ஆதியையும் கொடுத்தார், அந்தத்தையும் சொன்னார். ஆதிய சொல்லிட்டு அந்தத்தை கடத்தில சொல்லியிருந்தா பரவாயில்ல. நம்ம பக்தர்கள்லாம் ரொம்ப ஸ்பீடா இருப்பாங்க, அவங்களுக்கு முதலையும் முடிவையும் முதல்ல சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த 2 வார்த்தைகளை அழகா போடுறாங்க. வளருதியோ வன் செவியோ, இந்த வார்த்தைகள்லாம் எங்க கிடைக்கும்னா தமிழ்ல மட்டும்தான் கிடைக்கும். தமிழை அனுபவித்தவர் மாணிக்க வாசகர். அனுபவிப்பதற்காக நமக்கு கொடுத்ததுதான் திருவெம்பாவை பாடல். ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதியை. அப்போ வள்ளலார் சொல்றாங்க, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்ன அந்த வள்ளல் பெருமானார் மாணிக்க வாசக பெருமானை எப்படி சொல்றாரு? வான் கலந்த மாணிக்க வாசகா உன் வாசகத்தை நான் பாடுங்கால். எப்படி? தேன் கலந்து பால் கலந்து நற்கருப்பம் சாற்றினிலே செழுங்கணித்தீன் ஜுவை கலந்து அப்புறம் என்னுடைய ஊன் கலந்து என்னுடைய உயிர் கலந்து இதெல்லாம் போட்டு திரட்டி கிளறி கொடுத்தா கூட ஒட்டாமல் ஓட்டதுவே அப்படின்னு அவர் சொன்னார். ஒட்டவே இல்லை. அது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு அப்படியே தித்திப்பு அப்படியே என்னுடைய நாக்குல மேல் அன்னத்துல ஊறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடிய அந்த திருவெம்பாவை பாடல்ல எப்படிப்பட்ட அருட்பெரும் ஜோதி, ஆதியும் அந்தமும் இல்லாமல் அடிமுடி காண ஒட்டாத அயனுக்கும் ஆளுக்கும் காட்ட முடியாத அந்த திருவடியை யாருக்காக காட்டுவதற்காக எம்பெருமான் வராரு அப்படின்னா, வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். இப்போ இந்த பாடலினுடைய துவக்கம் உங்களுக்கு தெரியும். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாங்க சித்தாந்தத்துல. ஆனா அளவில என்ன மாதிரி இருக்கிற சாதாரண பக்தர்கள் என்ன நாங்க இன்னைக்கு பண்ற மாதிரி நான் யோசிச்சு சொல்றேன். நிறைய பெண்கள் ஒன்றாக சேர்ந்து மார்கழி மாதத்தில் திருவெம்பாவை பாடல்களை பாடி சிவபெருமானினுடைய தன்மையை அவர்களுக்கு விளக்கி, வாங்க நம்ம எல்லாம் சிவபெருமான் கிட்ட போய் நிறைய வாங்கிட்டு வரலாம், என்னெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பின்னாடி சொல்றாங்க. இப்படி அடிப்படையில சிந்திச்சோம்னா இந்த பெண்கள் போறாங்க. முதல்ல நல்ல பக்குவப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்றது மன முதிர்ச்சி உடைய நல்ல ஸ்கில்டு பர்சன், எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கவங்க போறாங்க. அப்படி போகும் பொழுது ஒரு பெண்ணை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்பொழுது காணலையே ஒரு பொண்ணை, சரி போய் எழுப்புவோம். யாரை எழுப்புவார்கள்? நமக்கு அறிமுகமானவர்களை தான் உறங்கும் போது எழுப்ப முடியும். ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க, ஒரு வீட்டுக்குள்ள அறைய முழுவதுமாக மூடி உறங்கி கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை, ஒரு தோழியை எப்படி எழுப்ப முடியும்? அறிமுகப்பட்டவர்களை தானே எழுப்ப முடியும். அப்ப அறிமுகமானவர்கள்னா என்ன அர்த்தம்? சிவ சிந்தனை உள்ளவர்கள் என்ற அர்த்தம். அப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த விடியற்காலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் போய் ஒரு பொண்ணை ஒரு வீட்டுல போய் எழுப்ப போறாங்க. அந்த பொண்ணை எழுப்பும் பொழுது அந்த பொண்ணை காதல விழாம உள்ள தூங்குறாங்க. அந்த இடத்துல வெளியில இருக்கிற பெண்கள், இந்த துயிலிடை பாடல்கள் 8 பாடல்களுமே உரையாடல் முறையில் அமைந்த பாடல்கள். 2 பேர் வேணும் அவசியம். எத்தனை பேர் இருந்தாலும் ஒருவர் கேள்வி கேட்க வேண்டும், இன்னொருவர் கூற்று அதற்கு பதில் கூற வேண்டும். அப்படிப்பட்ட அமைப்பு முறை தான் இந்த திருவெம்பாவை பாடல்.
இப்போ அவங்க கேக்குறாங்க, நாங்க கூட்டுட்டே இருக்கிறோமே உன் காதுல விழலையோ, வன் செவியோ, வன் அப்படிங்கிறது நாம என்ன சொல்லுவோம், வன்முறை, வன் செயல், இதெல்லாம் எதுக்காக சொல்லுவோம், எதிர்மறை பதங்களாக பார்ப்பதற்கு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல வன் செவியோ, என்ன உன்னுடைய காது எட்டு போச்சோ, செவிடாயிட்டியோ சொல்றோம் இல்லைங்களா, இந்த இடத்தில் அந்த மாதிரி பொருள். சிவன் நாமத்தை சொல்றோம், சிவனை பற்றிய பாடல்களை பாடுறோம், நாங்க நிறைய பாடல்களை பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம், உன்னை அழைக்கிறோம், ஆனா உன் காதுல விழல, வன் செவியோ, வாழ்த்தடங்கன். எப்படிப்பட்ட கண் அப்படிங்கிறத தமிழ்ல மட்டும்தான் சொல்ல முடியும், தமிழ் மொழியில மட்டும்தான் அப்படி சிந்திக்க முடியும். ஒரு வீட்டுல நாம விளக்கு வைக்கிறோம்னா அந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் மெதுவாக சுடர் விடும் பொழுது என்ன சொல்லுவாங்க, விளக்கு வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. அத மலையேத்தி வைன்னு சொல்லுவாங்க. அழகான தமிழ் வார்த்தைகள். அதுக்கு பாரம்பரியமாக நாம கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்கள். ஒருவேளை ஒரு பெண்ணினுடைய திருமாங்கல்ய கயிறிலிருந்து ஒரு நூல் பிரிந்தால் என்ன சொல்லுவாங்க, அது வளருதுன்னு சொல்லுவாங்க. இங்க எப்படி கொண்டு வராங்க மாணிக்க வாசக பெருமான், வாழ்த்தடங்கன். துக்கமும் நல்ல கண்ணுக்குள்ள முட்டை இருக்கும்பொழுது அந்த கண்ணு எப்படி ஆகுதாமா, பெருசா இருக்காமா. அதனால அப்படி சொல்றாங்க, வாழ்த்தடங்கன், உன்னுடைய கண்ணுக்குள்ள உறக்கத்தை வச்சு, உறக்கம் உள்ள நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால உன்னுடைய கண்ணு ரொம்ப பெருசா இருக்கோ, வன் செவியோ, வாழ்த்தடங்கன், மாதே வளருதியோ. இந்த வார்த்தை தான், பெண்ணே உனக்கு அந்த கண்ணு வளர்ந்த கண்ணும் பெரிய கண்ணும், அதனால நிறைய நீ தூங்குறியோ, வன் செவியோ நின் செவிதான். அடுத்து மாதேவன் வார்க்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய், மகாதேவனுடைய திருவடி கழல்களை எப்படியெல்லாம் வாழ்த்திருக்கோம் நாம. நீ அதெல்லாம் பாடியிருக்கல்ல, நீயும் கேட்டிருக்கல்ல, நீயும் சொல்லியிருக்கல்ல எங்க கூட சேர்ந்து. அந்த ஒளியெல்லாம் நாங்க பாடுறதெல்லாம் உன் காதுல வேலையா, நீயும் பாடினல்ல. வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து. இங்க பாரு, நாங்க பாடிக்கிட்டே வர்றோம், எல்லாம் இந்த வீதியில இருக்கிற பெண்கள்லாம், இத்தனை வீடுகள்ல இருந்த பெண்கள்லாம் எழுந்துட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் என்ன பண்ணா தெரியுமா, சிவபெருமானனுடைய இந்த பாடல்களை பாராயணத்தை கேட்ட உடனே விம்மி விம்மி அழறா. சரி, ஏங்க விம்மி விம்மி அழணும் கேட்போம்ல, எதுக்காக? எம்பெருமானுடைய நாமத்தை கேட்கும் பொழுது, அவருடைய பாடல்களை கேட்கும் பொழுது ஏன் அழணும்? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து உச்செழும் கண்ணீர் அதனால் அப்படின்னு வள்ளலார் சொல்றாங்க. இறைவனை வணங்கும் பொழுது எப்படி இருக்கணுமா, அப்படியே உள்ளம் உருகி அப்படியே கண்ணீர் வெளியில அப்படியே நம்ம உடம்பு முழுக்க நனையணுமா. அப்ப நனைஞ்சா விம்மி விம்மி அழமாட்டோமா, விக்கல் வராதா? அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப நிலையை சிவபெருமானனுடைய நாமத்தை கேட்ட உடனே அந்த பெண் செய்யணும். விம்மி விம்மி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு இங்கன் ஏதேனும் ஆகால். அவ அப்படி படுத்து உருண்டு, யாரெல்லாம் கிடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, சும்மா சொல்லுவோம், கிடந்தான் கிடக்கிறது சொல்லுவோம். எதெல்லாம் பயன்படாத பொருட்களோ அதையெல்லாம் கிடக்குது, சும்மா கிடக்குது, வேணா வாங்கிக்கோன்னு சொல்லுவோம். அப்ப கிடத்தல் என்பது பயன்படாத ஒரு பொருளை குறிப்பிடுவது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஏதேனும் ஆகால் கிடந்தால், பொருள் இருக்கு, தன்மை இருக்கு, ஆனா அப்படியே இருக்கு, ஒன்றும் அசைவற்று இருக்கு. யாரு மாதிரி? சிவனை சிந்தித்த ஒரு பெண். சிவன் உள்ளக்குள்ள இருக்காரு, சிவம் புரிகிறது, சக்தியாக இருக்கின்றாள். ஆனால் ஏதேனும் ஆகால் கிடந்தால், அப்படியே கிடக்கிறா. எதனால? சிவபெருமானனுடைய நாமத்தை கேட்டவுடனே அவ அப்படியே விம்மி விம்மி மெய்மறந்து அப்படி இருக்கா. அப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். இப்படியெல்லாம் இருக்கிற இடத்துல உன்னை போய் நாங்க எழுப்புறோம், எம் பாவாய் எம் பாவாய், நீ என்ன நீ தூங்கிட்டு இருக்க, எழுந்து வா அப்படின்னு முதல் பாடலா அப்படி அழகாக கொண்டு போறாங்க. சரி, இது எதுக்காக கொண்டு போறாங்க? முதல்ல 12 வயது பெண்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து, அப்படி குறைந்த வயது உள்ள பெண்களை அப்படி 11, 10, 9, 8ன்னு அப்படி முடியும். கடைசியாதான் 5 வயது உள்ள பெண் குழந்தை அவங்க. இப்ப இதுல நான் சிந்திச்ச விஷயம் என்னன்னா, நம்மளுடைய சமூகத்துல இறை சிந்தனையோடு தேச நலனை
தேசனார் அமுதே அப்படின்னு சொல்லக்கூடிய தேசனை சிந்தித்து அவனுடைய பெரும் கருணையை பெற வேண்டும் என்பதற்காக பெண்கள் பாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா பெண் குழந்தைகிட்ட நாம அந்த சிந்தனையை விதைக்கணும். அப்போ எத்தனை வயசுல விதைக்கணும் அப்படின்னா 5 வயசுல விதைக்கணும். அறிவை, தெரிவை, மடந்தை, மங்கை, அப்படி பல பருவநிலைகள் இருக்கு பெண்களுக்கு. அப்ப அறிவையா இருக்கும் பொழுதே ஒன்றும் அறியாத பக்குவத்துல இருக்கிற ஒரு பெண் குழந்தைக்கு இறைவன் இருக்கின்றான், சக்தி இருக்கின்றது என்பதை 5 வயசுல மனசுல பதிய வச்சுட்டோம்னா, திருவம்பாவை எல்லாரும் பாடுறாங்க. திருவம்பாவை நம்ம பாவை விழா எடுக்கிறோம். இந்த விழா எடுப்பதனால் காலம் காலமாக பன்னிரு திருமுறை வளர்ச்சி கழகம் இதைதான் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்துல நம்மளுடைய பெண் குழந்தைகளுக்கு என்ன தேவை? 5 வயசுல தேசத்தை பற்றி நினைக்கணும், சுய ஒழுக்கத்தை பற்றி நினைக்க வேண்டும், ஐம்புலன்களை பற்றிய அறிவு வேண்டும், ஆண்டவனை பற்றிய மெய்ப்பொருள் மெய்ஞான அறிவு வேண்டும் என்பதற்காகத்தான் நாம இதை கடைபிடிக்கிறோம். இப்ப நாமெல்லாம் பக்குவப்பட்டோம். எதுல பக்குவப்பட்டோம்? அடிபட்டு, உதப்பட்டு, நல்ல வாய் சொல் வாங்கி, நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டு, எப்படியோ நாமெல்லாம் ஒரு விதமா பக்குவப்பட்டு, எப்படியோ சிவபெருமான் அவருடைய வார்கழல்களை நமக்கு காட்டி நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. நமக்கு ஒரு வேளை ஒரு சிவ சிந்தனை வந்துடுச்சு, நாமெல்லாம் தப்பிச்சுக்கிட்டோம் இந்த ஜென்ரேஷன். அப்ப அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாம என்ன சொல்லுவோம்? அவசியம் வேணும், இந்த மெய்ஞான அறிவு உங்களுக்கு இருந்தால் நீங்களும் இறை ஞானத்தை, இறை அனுபவத்தை பெறலாம், மனிதர்களாக வாழ்ந்து மனிதர்களாகவே நீங்களும் மறையலாம் என்ற சிந்தனையை இந்த திருவம்பாவை பாடல்கள் மூலமாக. மார்கழி மாதம் என்பது சிறப்பான மாதம். அந்த மார்கழி மாதத்திற்கு நிறைய விளக்கங்கள் நீங்க இது வரைக்கும் கேட்டிருப்பீங்க. அதனாலதான் கண்ண பரமாத்மாவே அது மாதங்கள்ல நான் மார்கழியா இருக்கணும்னா அவருக்கு கூலா இருக்கிறது பிடிக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர் ரொம்ப கூலா இருப்பார். அதனால எனக்கு அவரு மார்கழி மாசம் பிடிக்குதுன்னு சொல்றாங்க. மார்கழி குளிர் மிகுந்த மாதம். அந்த மாதத்துல உழைக்கிறவங்க, நல்லா சுறுசுறுப்பா இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய இயற்கை அமைப்பை எப்படி என்ன பண்ணுது? ஒரு குளிரை கொடுத்து உடம்புல இந்த சதையும் உடலும் பிண்டங்களுமாக இருக்கின்ற உடல்ல ஒரு தாமச குணத்தை ஏற்படுத்துகிறது. அந்த தாமசம் வளர்ந்து விட்டால் 21 நாட்களுக்கு நாம குளிருக்கு ஸ்வெட்டரை போட்டு போத்தி படுத்துட்டு குளிர் போகட்டும், பனி போகட்டும் என்ற மனநிலையில் நாம இருந்துட்டோம்னா, அடுத்து வர்ற காலகட்டங்கள்லாம் சூரியன் வந்து வேற திசையில திரும்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை திசை மாறிடும் என்பதற்காகவே, தாமச குணம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்பதற்காக பக்தி யோகத்தில் நம்மை திளைப்பதற்காகவும் திருப்புவதற்காகவும் அமைக்கப்பட்டதுதான் இந்த மார்கழி திருவிழா, பாவை விழா. அப்புறம் மார்கழியில நாம காலையில கோவிலுக்கு போறோம். இதுக்கு புராணங்கள் சொன்ன செய்திகள் ரொம்ப அற்புதமானவை. ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையில இந்த மார்கழி மாதத்துல ஒவ்வொரு நாட்களும் தேவர்களுக்கு எப்படிப்பட்ட காலம்? பிரம்ம முகூர்த்த காலமாக இருக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த காலம் எப்பொழுது முடியும்? திருவம்பாவை 20 பாடல்களும் பாடி முடியும் பொழுது பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு முடிந்துவிட்டு அதிகாலை பொழுது ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட விஞ்ஞான அறிவை மாணிக்க வாசக பெருமான் அறிந்திருந்தால் 20 பாடல்களை மட்டும் நமக்கு திருவம்பாவையில் அருளி அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சியை ஏன் வச்சாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தேவர்களுக்கு அது என்ன பொழுதாக? காலை பொழுதாக மாறுகிறது. எப்படிப்பட்ட காலை? பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தினால் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் அடியார்களுக்காக, பக்தர்களுக்காக நாம செய்யற தவத்தினாலா அது நடக்குது. பொழுது புலருது, சூரிய பெருமான் நமக்காக காத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு சிவனை சிந்திக்கின்ற ஒரு மனதால் பொழுதும் என்னாலதாங்க விடியுதுன்னு பாட முடியும் என்பதை நமக்கு மாணிக்க வாசக பெருந்தகை இந்த திருப்பள்ளி எழுச்சியில பாடினாங்க. அப்போ ஏன் காலையில திருவம்பாவை பாடல்ல பாடுறோம், மார்கழி மாதத்தில் பாடுகின்றோம், அதுக்கப்புறம் திருப்பள்ளி எழுச்சி எதுக்காக பாடப்படுகின்றது? இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இந்த இடத்தில் சிந்தித்து, ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு அருட்பெரும் ஜோதி, அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில ஜோதி ஸ்வரூபமாக இருக்கின்றார், குளிர்ந்த மலையாக இருக்கின்றார். அந்த மலையில அதுல ஒரு சிந்தனை பாருங்க. திருவண்ணாமலையில ரொம்ப நீங்கெல்லாம் எப்படி எப்படியோ சிந்திச்சிருப்பீங்க. நான் எனக்கு ஒரு சிந்தனை, எல்லாருக்கும் திட்டக்கூடாது என்ன, தாழம்பூ. அட கடவுளே, தாழம்பூவாவது ஒரு பிறவில நாம பிறந்துடக்கூடாதா? பொய் தான் சொன்னிச்சு. இருந்தாலும்
பெருமானை பார்த்துச்சுல்ல, பெருமான் கிட்ட பேசுச்சுல்ல, சாட்சிக்கு வந்து நின்னுச்சுல்ல, இந்த கடவுளை ஒரு தடவை தாழம்புவாது எனக்கு பிறவி கொடுக்க மாட்டாயா, அப்படி கூட நான் சிந்திச்சிருக்கேன். அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியும். அடியார் பெருமக்கள் சிந்தனைக்காக சொன்னேன். ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். வா, நீயும் வெளியில வா, நாமெல்லாம் போவோம், கோவிலுக்கு போவோம், பஜனை பாடுவோம், சாமியை கும்பிடுவோம், பாவை நோன்பு எடுப்போம். பாவை நோன்பு எடுப்பதன் மூலமாக நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்பதை முதல் பாடல்ல சிந்தனையாக வைத்து, அடுத்த பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கை நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேசமும் வைத்தனையோ நேரிழையாய். இந்த நேரிழை என்ற சொல்லு வேற எந்த மொழியிலும் பார்க்கவே முடியாது. ஒரு சிந்தனை வச்சுக்கணும். ஒரு தெய்வீக பாடலை பாடும் பொழுது அஞ்ஞானத்தை விளக்கி மெய்ஞானத்தை நமக்கு ஊட்டக்கூடிய ஒரு திருவம்பாவை பாடலில் அதிலும் பெண்களுக்கு விழிப்புணர்வை அவேர்னஸை கொடுக்கக்கூடிய ஒரு வேதத்தில் மறைப்பொருளில் நேரிழையாய் நேரிழையீர் ஏன் மாணிக்க வாசக பெருமான் கூறியிருக்க வேண்டும்? சற்றே சிந்திச்சோம்னா பெண்கள், அதுவும் இந்த பதி பாசம் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல இருக்கிற சித்தாந்தத்தை நன்றாக தெரிந்து கொண்ட மக்கள் கூட எப்படி இருக்கணும்? நேரிழையாய் இருக்கணும். எப்படி நேரிழை என்ற வார்த்தையை எப்பொழுது நாம பயன்படுத்துவோம் அப்படின்னா, அழகா இருக்கணும், அலங்காரம் பண்ணிக்கணும், அணிகலன்கள் எல்லாமே போட்டுக்கணும். யார மாதிரி இருக்கணும்? அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கணும். பார்த்தா மகாலட்சுமி கடாட்சம் மாதிரி இருக்கு, பார்வதி மாதிரி இருக்கு, அப்படி சொல்லணும். சேட்டை தெய்வங்களாக இருக்கக்கூடிய ரௌத்ரி மாதிரி இருக்கு, காளி மாதிரி இருக்க, துர்கா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? நம்மள பெண்களை வந்து எப்பவும் லக்ஷ்மி கடாட்சமா இருக்கு. அப்படி யாராவது நம்மள சொன்னா நமக்குள்ள ஒரு மகிழ்வு வருது. அப்ப இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் பெண்களை எப்படி சொல்றாங்க? நேரிழையாய் நேரிழையீர் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அணிகலன்களை அணிந்து கொண்டு அழகாக இருக்கின்ற பெண்களே, இளம் பெண்களே, இளம் பாவைகளே, பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். நேத்து என்னெல்லாம் பேசுனேன், நாளைக்கு நாம போறோம், பாவையை நோன்பு எடுக்க போறோம், எல்லாரும் போகலாம், காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில போகலாம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பூஜை பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போலாம், என்னென்னமோ கதை விட்ட. பாசம் பரம் ஜோதிக்கு, பரம்பொருளை நாம சிந்திக்கணும், பாடணும், பேசணும், வாழ்த்தணும், அந்த பஜனை பாடணும், இத்தனை சிவ கைங்கரியம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று என்ன வியாக்கியானம்லாம் நேத்து நீ பேசின என்பா இராப்பகல் நாம் நேத்து முழுக்க பேசின. அதுக்கப்புறம் பேசும்போதும் எப்போதும் இப்போதான் அமளிக்க. இந்த இடத்துல நாம அப்படிதான் கோவிலுக்கு வந்தா ஒரு சிந்தனையில இருப்போம். கோவிலை விட்டு பிரகாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும் பொழுதே எந்த கடைக்கு போகலாம், என்ன வாங்கலாம், யார்கிட்ட பேரம் பேசலாம், இல்லைன்னா போன் நமக்கு தேவையே இல்லை. நாம எப்பவும் சனி பகவான கையில வச்சுட்டு இருக்கிற மாதிரியே கையில வந்து நாம ஒரு கருவியை வச்சிருப்போம். அது ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். அப்பதான் சுவாமியினுடைய திருவடியை பார்த்து தரிசனம் பண்ண பெரும் பேரின்ப நிலையில இருப்போம். ஒரு போன் வரும். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நாம இருப்போம். இப்போதே அப்படின்னா, எப்போதும் இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தினையோ நேரிழையாய். இப்ப சொல்றாங்க, நீ நேத்து என்னெல்லாம் சொன்ன, எப்படியெல்லாம் பேசுன நீ, ஆனா பேசும்பொழுது நீ ஒரு மாதிரி இருந்த, ஆனா இன்னைக்கு நாம உன்னை எழுப்பும் போது உனக்கு எப்படி உறக்கம் வருது? நீ அப்ப நேத்து சொன்னதெல்லாம் பொய்யா? நேத்து நீ பேசுனல, வா நம்ம எல்லாரும் போனோம், எப்படிப்பட்ட பரஞ்சோதி, எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு அவருடைய தன்மையெல்லாம் புகழ்ந்தியே நீ. ஆனா இன்னைக்கு பாரு, நாங்க கூப்பிடுறோம், நீ தூங்கிட்டே இருக்க அப்படின்னு அந்த நேரிழையாயோட ஒரு பெண் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளிருந்து, ஏன்னா உரையாடல் முறை, துயிலிடை பாடல், உரையாடல்ல 2 பேர் உரையாடியே ஆகணும். இந்த 3 வரிகளுக்கு பின்னணியில இருந்து அந்த பெண் அழைக்கிறான். நேரிழையீர், இவங்க உங்களை கூட்டாங்க, அழகான ஆடை அணிகலன்களையும் அணிஞ்சிருக்கிற நல்ல பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு சொல்றாங்க, நேரிழையீர் பெண்களே. எப்படிப்பட்ட பெண்கள்? ரொம்ப அழகா, சிவாய நமங்கய்யா, எப்படிப்பட்ட பெண்? அழகா இருக்கிறா, ஆடை அணிகள்லாம் அணிஞ்சிருக்கிறா. அப்படிப்பட்ட
நேரிழையீர் பெண்களே. சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி. என்ன நீங்க பேசுறீங்க? எப்படிப்பட்ட ஒரு நிலை? பரம்பொருளை பத்தி சிந்திச்ச ஒரு மனநிலை நேத்து. அந்த மனநிலைய இப்ப வந்திருக்கிற காலையில எழுப்புற பெண்கள், நீ என்ன சும்மா சொன்னியா, உருட்டுனியா? கேக்குறோம்ல, நிறைய பேசிட்டே உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க பாருங்க, சொல்றோம்ல போதும் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அந்த பொண்ணுங்க பேசினாங்களா, என்ன நீ நேத்த என்னென்னவோ குழம்புன விளம்புன, ஆனா இன்னைக்கு நீ தூங்கிட்டே இருக்கியே அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அதே அடியே இவ சொல்றா, அழகான ஆடை எண்ணுகளை அணிந்திருக்கிற பெண்களே, சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி. நீங்க இப்படியெல்லாம் பேசுவீங்களா? பேச முடியுமா? எப்படிப்பட்ட பரம்பொருளை பற்றி பேசுகின்றீர்கள்? எப்படிப்பட்ட நம்ம காரியம் செய்ய போறோம்? அதுக்கு நீங்க பேசும்போது இந்த மாதிரி எல்லாம் சாதாரண வார்த்தைகளை சொல்லி பேசுறீங்களே அப்படின்னு அந்த சீ சீ என்ற வார்த்தையை மாணிக்க வாசக பெருமான் தமிழில் இவ்வளவு அழகான வார்த்தைகளை போட்டவர் ஏன் சீ சீ அப்படின்னு போடணும்னா, இறைவனை பற்றி சிந்திக்கும் பொழுதும் மனம் மொழி மெய்களால் எப்படிப்பட்ட ஒரு அவதூறான செய்திகளையோ இல்ல வார்த்தைகளையோ கேட்கறதோ பார்க்கறதோ படிக்கிறதோ இல்ல பேசுறதோ எதுவுமே கூடாது. அப்படி இருந்ததுன்னா எப்படிப்பட்ட ஒரு நிலை? சீ சீ என்ற நிலை. அததான் இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் திருவம்பாவையில இந்த ஒரு வரியில சொல்றாங்க. சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் எய்தோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் நேசன் சிவலோகன் நின் சிற்றம்பலத்துள். இது வரைக்கும் சொல்லிடுறேன். ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு. இப்ப இந்த ஏசும் இந்த சீச்சியோட என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் பேசுறதுக்கு ஏத்த இடமா இது? காலையில பிரம்ம முகூர்த்தத்துல வந்துட்டீங்க, அழகா பூஜைக்கு போலான்னு கூப்பிடுறீங்க, பாவை நோன்பு எடுக்கிறதுக்கு கூப்பிடுறீங்க, ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க கண்ணா அப்படின்னு பல வார்த்தைகளை பேசுறீங்க, இது நல்லதில்லை. இதோட முடிச்சுக்கிறாங்க அந்த இடத்துல. அடுத்து, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும். அழகான தந்தருள வந்தருளும். யாருக்கு? விண்ணோர்கள் ஏத்துதற்கு. ஏன் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் என்ற வார்த்தை இங்க வருது, வரி வருது அப்படின்னா, சிவபெருமான் யாருக்காக இருக்கின்றார்? சபாபதியாக இருக்கின்றார், சதா சிவமாக இருக்கின்றார், அருட்பெரும் ஜோதியாக இருக்கின்றார், அண்ணாமலையாக இருக்கின்றார். யாருக்காக இருக்கின்றார்? பக்தர்களுக்காக. புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் சொல்றோம் இல்லைங்களா, இத்தனை ஜீவராசிகளுக்காக இறைவன் வர்றாரு. ஏன் வர்றாரு? அந்த பரஞ்சோதி பரம்பொருள் ஏன் இந்த உயிர்களுக்காக வர வேண்டும்? ஏன் பிறப்பெடுக்க வேண்டும்? அவருடைய உருவத்தை காட்ட வேண்டும், அரு உருவமாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அதை சிந்திக்கும் பொழுது அருளாளர் மக்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல சிவன் பெருமானுக்கு, சிவத்துக்கு, சிவம் என்ற அந்த ஒரு பரம்பொருளுக்கு நான் என்ற அகங்காரம் வருகின்றதா. எந்த இடத்துல? எதுக்காக அவர் கல்லடி படுறாரு? எதுக்காக கண்ணுல இருந்து ரத்தம் வருது? ஒருத்தர் என்னன்னா புகைய போட்டு குங்குளியத்தாலேயே அவரை சாகடிக்கிறாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணா அவருடைய கௌபீனத்தை எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான முறைகள், எத்தனை கஷ்டங்கள், பெரும்பால அடி வாங்குறாரு. சிவபெருமான் ஏன் அதெல்லாம் செய்யணும்? எதற்காக அதையெல்லாம் வாங்கினார், அடிபட்டார், எல்லாவற்றையும் மனிதர்களை போல அனுபவித்தார் அப்படின்னா, அதுக்கு அருளாளர்கள் எப்படி சொல்றாங்க, நான் என்ற அகங்காரம் அந்த இடத்துல. எதுக்காக நான் என்ற அகங்காரம் வந்ததுன்னா, என் பிள்ளைங்க, நான் படைச்சேங்க இவங்களை, என்னுடைய குழந்தைகள். எது? புல்லு பூண்டு புழு மரம் செடி கொடி தேவர்கள் மனிதர்கள் எல்லாம் யாருடைய பிள்ளை? சிவபெருமான். என்னுடைய குழந்தைகளை நான் காக்க வேண்டும், நான் தான் பார்த்துக்கணும். மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான். அதுக்காக சிவபெருமான் இத்தனை உருவங்களை எடுத்து எல்லார்கிட்டையும் கல்லடி. உங்களுக்கு எல்லாம் கண்ணப்ப நாயனார் கதை தெரியும். அதை படிச்சா அழுகாம நம்மளால கண்ணுல தண்ணி வராம இருக்கவே முடியாது. எதுக்கு சிவபெருமானுக்கு இந்த வேலை அப்படின்னு நமக்கெல்லாம் சிந்திப்போம்ல. ஒரு சிற்றறிவு உள்ள நமக்கெல்லாம் எதுக்கு பரம்பொருள் மேல இருந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்படியே இருந்துடலாமே, எதுக்காக பிறம்படி பட்டாங்க அப்படியெல்லாம் சிந்திக்கும் பொழுது இந்த இடத்துல அருளாளர்கள் இப்படி சிந்திக்கிறாங்க. இப்போ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும்னு சொல்லியாச்சு.
விண்ணோர்கள் வந்து அப்படியே சிவபெருமானுடைய கழல் அடிக்கி எப்படிப்பட்ட மலர்களை எல்லாம் மென்மையான மலர்களை எல்லாம் கொடுத்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாழ்த்துக்கள் வாங்கறதுக்கு வரும் பொழுது அப்படி சிம்மாசனத்துல அழகா உட்கார்ந்திருந்த எம்பெருமான் என்ன பண்ணாங்களாம், காலை அப்படியே நைசா நகர்த்திக்கிட்டாங்களாம். ஏன் நகர்த்தனும்? இறைவனுக்கு எல்லாரும் ஒண்ணுதானே. எல்லா ஜீவராசிகளும் கொலை செய்யறவன், திருடுறவன், கல்வன், அப்புறம் நாம பக்தர்கள்னு சொல்லிக்கிற நாம, அடியார் பெருமக்கள், அடியார் பெருமக்கள், சிற்றறிவுகள் எல்லாம் பரம்பொருளுக்கு ஒண்ணுதானே. ஆனா விண்ணோர்கள் பூசும் மலர்பாதம் ஏன் அந்த இடத்துல வந்தது அப்படின்னா, விண்ணோர்கள் கிட்ட சுயநலம் இருந்துதான். என்ன சுயநலம்? அமுதம் சாப்பிட்டு என்னைக்குமே நாங்க சாகக்கூடாது, எங்களுடைய திரு அடிகள், எங்களுடைய பாதங்கள் பூமியில விழக்கூடாது, நாங்க நினைச்ச நேரத்துல எங்க வேணா சுகமா இருக்கணும். அங்க என்னன்னா சுயநலமாக சிந்தித்ததனால் அவர் கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் நம்மளுடைய மகேசர், எல்லாத்தையும் கொடுத்துருவார். அப்படி கொடுத்த அந்த இறைவன், விண்ணோர்கள் வந்து சுயநலமா இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு நம்மளுடைய திருவடியை காட்டக்கூடாது, அந்த மலர் எனக்கு வேணாம். அப்ப யாருடைய மலர் வேணும் அப்படின்னா, நம்மை மாதிரி இந்த குளிர்காலத்துல மார்கழி மாசத்துல காலையிலையும் இரவிலும் மாலை பொழுதிலும் என்ன பணினாலும் பார்க்காம இறைவனை சிந்திக்கக்கூடிய மனநிலை உள்ள சாதாரண பக்தனுக்கும் பாமரனுக்கும் இறைவன் தன்னுடைய கழலடியை காட்டுவதற்கு ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நாம சிந்திக்கலாம். இந்த வரிகள்ல ஒவ்வொரு பக்தர்களும் நாம சைவ சித்தாந்தத்துல என்னென்னவோ படிக்கிறோம், எப்படி எல்லாமோ படிக்கிறோம். ஆனா சிந்தனையை நாம பக்தி முகமாக கொண்டு எப்படி வேணாலும் நீங்க எல்லாம் சிந்திச்சு பார்க்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் சிந்தித்தது ஒரு மாதிரி சிந்திச்சிருப்பீங்க. நான் ஒரு விதமா சொல்றேன். சிவாய நம. நான் பேசல, எனக்குள் இருக்கின்ற சிவம் பேசுகின்றது என்ற நம்பிக்கையில் பேசிக்கொண்டிருக்கின்றேன். தேசன் சிவலோகன் கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன். யாருக்கு தேசன் அப்படின்னு? இப்ப ஒரு வீட்டுக்காரர் இருக்க, ஒரு வீட்டுக்கு ஓனர்னா வீட்டுக்காரர்னு சொல்றோம், இல்லத்தரசின்னு சொல்றோம், வீட்டுக்கு அம்மாவை இல்லத்தரசின்னு சொல்றோம், குடும்ப தலைவின்னு சொல்றோம், ஒரு நாட்டை காக்கக்கூடிய ராஜாவை அரசன்னு சொல்றோம். நம்மளுடைய மாணிக்க வாசக பெருந்தகை வந்து அமர்த்தியர், அமார்த்தியர் இல்ல அமர்த்தியர், அந்த பரம்பரையில் முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்ற செய்தி நமக்கு தெரியும். அப்போ எல்லாவற்றிற்கும் எல்லா தொழில்களுக்கும் அந்தந்த இடத்துல ஒரு பெயர் இருக்கு. அப்போ இந்த இடத்துல தேசன் அப்படின்னு ஒரு நேசம்னா நேசம் சொல்வீங்க. இப்ப தேசம்னா சிந்திக்கணும்ல, தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்மளுடைய நாட்டுக்கு இந்த மொழிக்கு, நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு, நம்மளுடைய பக்திக்கு, இங்க இருக்கிற எல்லா உயிர்களுக்கும், மரம் செடி கொடி கல்லு புல்லு பூண்டு எல்லாவற்றிற்கும் உரிமையானவன் அவன் ஒருவனே. அதனாலதான் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அடியார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். ஓகேங்க. இந்த இடத்துல தில்லை சிற்றம்பலத்துள், கோவில் என்றால் சிதம்பரம் தான், கோவில் என்றால் சிதம்பரம். இந்த இரண்டாவது பாடல்லையே தில்லை சிற்றம்பலத்தை மாணிக்கவாசக பெருந்தகை ஏன் கொண்டு வந்தார்? அவர் போற இடம் தெரியுமா அவருக்கு? அங்கதான் நம்மளை ஆட்கொள்ள போறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சுதா அவருக்கு? ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் இல்ல, என்னை வந்து தில்லை சிற்றம்பலத்துக்குள் என்னை ஆண்டவன் ஏற்றுக்கொள்வான் என்று அன்றே வந்து அப்போதைக்கு ஒரு சிந்தனை இருந்திருக்குமோ, இல்ல விண்ணப்பம் வச்சிருப்பாரோ. அதனாலதான் திருவம்பாவை பாடல்ல இரண்டாவது பாடல்லையே தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனாருக்கு அடியார்யாம் ஆரேலோர் எம்பாவாய். இப்ப தில்லை சிற்றம்பலத்தை பத்தி சிந்திக்க போறோம். தில்லைனா எல்லாருக்குமே தெரியும், 3000 தீட்சிதர்களுக்கு அங்க இறைவன் வந்து தினமும் படியளந்த திருக்கோவில். கோவில் என்றால் அந்த காலத்துல தில்லைதான். அப்படிப்பட்ட தில்லை மாநகரத்தில் சிவகாம சுந்தரி உடன் உரை நம்மளுடைய நடராஜ பெருமான், சபாபதி சிவம், அவருடைய திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் சொன்ன இல்லைங்களா. ஒரு 12 வயதில் ஒரு பெண் குழந்தைக்கு, கிட்டத்தட்ட 11-12க்கு நடுவுல இருக்கிற 11 வயது பெண் குழந்தைக்கு சிவபுராணம்
இப்ப இந்த காலத்துல எல்லாம் எல்கேஜிலே சொல்லிடுறாங்க. நீங்க உடனே அப்ப படிச்சதெல்லாம் என்னன்னு, சிவபுராணம் ஒப்பிக்கிற போட்டி 6வது படிக்கும்போது ஒப்பிக்கணும்னா 3 நாள்ல கண்டிப்பா படிச்சிடணும். சரி, படிச்சாச்சு. அத்தனை வரிகளையும் ஒப்பித்து ஆறுமுக நாவலர் பள்ளியில ஒரு பெண் 2வது பரிசு வாங்குறாங்க. அந்த பெண்ணுக்கு அதுக்கப்புறம் பேரே அந்த பள்ளியில என்னன்னா சிவபுராணம் கீதா அடியேன் தான். அது எங்க நடந்ததுன்னா எனக்கு அதனுடைய அருமை அப்ப தெரியலங்க. சிவாய நம சிவாய நம சிவாய், எனக்கு அருமை அப்ப தெரியல. தில்லையில நந்தனார் பள்ளியில் 6லிருந்து 12 வகுப்பு வரை அந்த தில்லையில மார்கழி மாதம் திருவம்பாவை பாடல்களை நாங்க பாடியே ஆகணும். பள்ளி மாணவிகள் எல்லாம் போய் 4 வீதியும் கோபுரம் சுற்றணும், வீதிகளை சுற்றி வலம் வரணும். அப்படிப்பட்ட ஒரு பேரின்மையெல்லாம் எங்களுக்கு அதை உணர்ந்துக்க முடியல. அப்போ ஏதோ நாங்க விளையாட்டா எல்லாரும் போறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா இப்பொழுது நினைக்கும் பொழுது சிவபெருமான் நம்ம மேலையும் கருணையா இருந்திருக்காங்க. நமக்கு தான் புரியல. அப்ப இறைவன் ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அன்பும் இரக்கமும் கருணையும் கொண்ட சிவமாக இருக்கின்றார். நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகுது. அதுக்கான பக்குவம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடி நிறைய வாங்கி வச்சிருக்கிறோம், சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கோம், ரொம்ப வெயிட்டானதெல்லாம் வச்சிருக்கிறோம் பின்னாடி அப்படிங்கிற சிந்தனை அப்ப வந்தது. சிவபுராணம் ஒப்பித்த பிறகு அப்படி ஒவ்வொரு நாளும் எனக்கு கூப்பிடுங்க, ஒவ்வொரு ஆண்டும் என்ன சொல்லுவாங்க, சிவபுராணம் கீதாவை கூப்பிடுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பிரேயர்ல சொல்லியே ஆகணும். இதை தாண்டி நான் கல்லூரி படிக்கும் போது மயிலாடுதுறையில தருமபுரம் ஆதீனம் ஞானாம்பிகை கல்லூரியில தான். அங்க போனா எங்களுக்கு என்ன தெரியுங்களா, சித்தாந்த கிளாஸ் எடுப்பாங்க. ஏன்னா அப்பெல்லாம் எதையுமே மனசுக்குள்ள ஏத்திக்கவே இல்லை. யார் எடுப்பாங்க நாங்க படிச்ச காலத்துலன்னா குன்றக்குடி அடிகளார் எடுப்பாங்க எங்களுக்கு சைவ சித்தாந்தம். ஏதாவது ஒரு சுத்தமாய அசுத்தமாய கண்மமாய எதுவுமே நமக்கு புரியாது. ஆனா உட்காந்து கேட்போங்க நாங்க. எங்களுக்கு ஒரு சபை இருக்கும். அதனுடைய விளக்கம்லாம் அப்ப புரியல, ஏதோ காதுல போச்சு. அப்ப சிவ 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 என்ற வார்த்தைகளை கேட்க 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 எப்படி ஒரு அழுக்கான பாத்திரம் அது ஓட்டையாவே இருக்கு. நம்மெல்லாம் ஓட்டையான பாத்திரம் தான். அதை கொண்டு போய் தண்ணியில காட்ட 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 தண்ணி நிரப்ப நிரப்ப உள்ள ஒண்ணுமே இறங்கவில்லை என்றாலும், தண்ணீர் ரொம்பவில்லை என்றாலும் நாம எல்லாம் சுத்தமாவோம் அப்படிங்கிற சிந்தனைய எனக்கே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் இறைவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுத்தார். அப்ப கோயில்களுக்கு போனா அடியாராவே இருக்கணுமா, அடியாருக்கு கைங்கரியம் செய்யணுமா, கண்டிப்பா சந்தியாவந்தனம் செய்யணுமா, பிரேயர் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, இதெல்லாம் நாம செஞ்சாதான் நாம அடியாரா? அப்படியெல்லாம் இல்லை. கோயிலுக்கு போய் சிவபெருமானுடைய ஒற்றை கால ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற அந்த திருக்கோலத்தை தரிசிப்பவர்கள் அவர்கள் பிறவிதோறும் இருக்கின்ற மலங்களை, அவங்களுடைய கர்ம வினைகளை அவர்களுக்கு அறியாமலேயே கழுவிக்கொள்கின்றார்கள். பாவம் தீர்க்கப்படுகின்றது என்பதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆனா அதெல்லாம் ஒரு படி மேல போய் நாம நிறைய விஷயங்களை சிவத்துக்குள் சைவ சித்தாந்தத்துக்குள் செல்கின்ற அந்த கடலுக்குள் மூழ்க நினைக்கிறத விட அந்த கரையில நின்று எப்படி அலை எழும்புது, எத்தனை பேர் உள்ள போறாங்க அப்படிங்கிறத பார்த்தாவே நமக்கு பெரிய புண்ணியம் என்பதை இந்த அளவில் நான் சிந்தனை செய்கின்றேன். இப்பொழுது அடுத்ததாக 2 பாடல்கள் முடிஞ்சிருக்கு. இன்னும் எனக்கு 15 நிமிடங்கள் இருக்கிறது, முடிச்சிடுறேன். திருவம்பாவையில 3வது பாடலாக முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரே எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் உன் கடைத்திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் என்ன மாதிரி புதுமையான அடியார்கள் நாங்கெல்லாம் இப்பதான் உங்களுடைய திருப்பார்வைக்கே நாங்கெல்லாம் பட்டிருக்கோம். புத்தடியோம் புண்மை தீர்த்து எங்களுடைய குறைகள், கல்லா பிழை, கருதா பிழை, இதெல்லாம் சொல்லா பிழை, துதியா பிழை எல்லாம் இருக்குல்ல, புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் கொள்ளாதோ எத்தோ நின் அன்புடமே எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. எப்படி இப்ப பாடினாங்க பாருங்க, வைஜந்தி லக்ஷ்மி அம்மா, நாமம் சொல்றேன், பெரியவங்களா இருப்பீங்க. வைஜந்தி அம்மா, லக்ஷ்மி அம்மா, கலைவாணி அம்மா பாடின பாட்டு, அந்த திருவம்பாவை பாடல்கள் மிக அருமையாக இருந்தது.
அப்பதான் அந்த வார்த்தைக்கு எனக்கு அழகான பொருளே புரிஞ்சுது. சித்தம் அழகியார் பாடாரோ. சித்தம் அழகா இருந்தா வாயில இருந்து என்ன வந்தாலும் அழகுதாங்க. அது எப்படிப்பட்ட அழகு தெரியுமா? தித்திக்கம் எப்படின்னா, மேல் அன்னத்துல இனிப்பு சாப்பிடும் பொழுது அள்ளூரி அப்படிங்கிற வார்த்தை இதுல அழகான தமிழ் வார்த்தை. மேல் அன்னம் சாப்பிட 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 திகட்டாம இருக்கின்ற ஒரு எச்சில் உமிழ்நீர் ஊறிக்கிட்டே இருக்கும். அததான் அள்ளூரி அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்றாங்க அழகான தமிழ் பதத்துல. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் என்பவர். எத்தனை வேண்டும் நமக்கு சிவபெருமானை பாவை நோன்பு நிற்பதற்கு நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் வேண்டும் என்பதை அப்படி இப்ப ஒரு 10 பெண்ணு சேர்ந்தாங்க, 15 பெண்ணு சேர்ந்தாங்க, அப்படி 30 பெண் சேர்ந்துட்டாங்க, அப்படி எல்லாரும் போறாங்க. அப்படி போகும்பொழுது பாடுகின்ற இந்த பாடல், முதல் பாடல்ல துயிலடை பாடல்ல முதல்ல பெண்கள் சேர்ந்து அவங்க கூட இருக்கிற ஒரு தோழியை எழுப்புறதுக்கு போறாங்க. அந்த அம்மா உள்ள தூங்கிட்டு இருக்கு. தூங்குற அந்த பெண்ணை நீயும் வா, நாங்கெல்லாம் பூஜைக்கு ரெடி ஆயிட்டோம், பாவை நோன்பு நூற்க போறோம், நீ வரலையா அப்படின்னு அவங்கள எழுப்புறாங்க. அவங்க உள்ள இருந்து நான் எங்க தூங்குறேன், நான் வந்துட்டேன், நான் முழிப்பு நிலையில தானே இருக்கேன் அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்றாங்க. அதுல சித்தாந்தத்தின்படி நீங்க பார்க்கும் பொழுது பக்குவப்பட்ட ஆன்மாக்கள், பக்குவப்படாத ஆன்மாக்களை, எனக்கு அதுலலாம் ரொம்ப நம்பிக்கை, ரொம்ப அறிவும் கிடையாதுங்க. நான் என்ன கேட்டா என்ன சொல்வேன், நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க விஷயம் தெரியாதவங்கள கூட்டுக்கோங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தஞ்சம் இருக்கு, புகலிடம் இருக்கு, வாங்க பெருமானை கும்பிடலாம், தேவி உமா மகேஸ்வரனை கும்பிடலாம், நம்மளை சாமி இருக்கு கும்பிடலாம், வாங்க. கேட்டா கேட்டதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் மார்கழி மாசத்துல இருக்கு. அண்ணாமலையார நாம வணங்குவோம், வாங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நீங்க நான் என்னுடைய சிந்தனையை சொல்லி முதல் பாடல். இரண்டாவது பாடல், நமக்கெல்லாம் விஷயம் தெரியும். பெருமானார் எப்படிப்பட்டவர், எத்தகைய தன்மை உள்ளவர், எப்படி விண்ணோர்கள்லாம் வந்தா கூட போ அப்படின்னு சொல்லி விரட்டக்கூடிய, அதாவது ஒதுங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உள்ள எம்பெருமான், அடிமுடி காண ஒட்டாதவர். அவர் யாருக்காக தன்னுடைய திருவடி கழலை காட்டுகின்றார் அப்படின்னா, பரம பக்தர்களுக்கு, பாமரனுக்கு காட்டுவதற்கு, அவருடைய திருவருளை திருவடி புகழ்ச்சியை தருவதற்கு பெறுவதற்கு இரண்டாவது பாடல அந்த அளவுல சிந்திச்சுக்கணும். இப்ப என்னன்னா, ஒரு கூட்டம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நாம எப்படி எடுத்துக்குவோம், ஒத்த சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒத்த சிந்தனை அப்படிங்கிறது என்ன ஆகும், எந்த ஒரு நெறியை எந்த கொள்கையை நாம கடைபிடிக்கிறோமோ அந்த கொள்கை இன்னும் வலிமை பெறும். அப்படிப்பட்ட வலிமை தரக்கூடிய செய்திகள், நிறைய கோட்பாடுகள் எல்லாமே நமக்கு இன்னும் இன்னும் பயனை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நெறிதான் இந்த திருவம்பாவை பாடல்ல நெறிகளாக சொல்லி அதை எப்படி பக்குவப்படுத்துறாங்கன்னா, ஒழுக்கமாக சிவநெறியை நமக்கு பெண் குழந்தைகளுக்கு, பர்டிகுலரா நம்ம பெண் குழந்தைகளுக்கு பதிய வைக்கிறாங்க. அந்த அளவில் இரண்டாவது பாடலில் மேலோட்டமாக சிந்தித்து, அப்ப எல்லாருக்கும் விஷயம் தெரியும், சிவம் எது சக்தி எது. இப்ப இதுல இன்னொரு செய்தியை சொல்லிடணும். அருளாளர்கள்லாம், மிகப்பெரிய அருளாளர்கள்லாம், அவங்க மகான்கள் எல்லாம் சைவ சித்தாந்தத்தை படி ஆதீனங்கள்லாம் சிந்திக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்வாங்க, நவ சக்திகள் இருக்கு, திருவம்பாவை பாடல யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும், எதற்காக கடைபிடிக்க வேண்டும், எப்படி கடைபிடிக்க வேண்டும், எதுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்க வந்ததுன்னா என்ன சிந்திக்கணும், நம்ம சிவனை வணங்கும் பொழுது நாம என்ன சொன்ன, நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். நாம எல்லாரையும் பார்த்தா சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம. இங்க இருக்கிற இக சுக எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பார். நமக்கு என்னெல்லாம் இந்த உலகத்துல தேவையோ அனுபவிக்கணுமோ அத்தனையும் சிவபெருமான் கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாட்சர மந்திரம் சிவாய நம சிவாய நம சிவாய நம. மேல அருளை மட்டும் கொடு, பொருள்லாம் வேணாம், என்ன வேணா நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் நானு, எனக்கு சாயுஜ பதவியெல்லாம் எதுவுமே வேணாம், நிறைய எனக்கு புரிஞ்சிடுச்சு எல்லாமே, நீ என்ன கொடுத்தாலும் நான் எப்படியோ நான் கிரியை மூலமா நான் அதை கழிச்சுக்கிறேன், இல்லைன்னா பிராச்சித்தம் பண்ணி நான் ஏதாவது கழிச்சுக்கிறேன், ஏதாவது நடக்கட்டும், ஆனா அருளை மட்டும் எனக்கு கொடுத்துருப்பா அப்படின்னு மேலோட்டமா ஒரு சாதாரண அடியாரா சிந்திச்சோம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். சரி, இது ரெண்டு மட்டும் போதுமா? இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு, சூப்பரான மந்திரம் இருக்கு, சிவனை சிந்திப்பதற்கு, சிவத்தை சிந்திப்பதற்கு. சிவய நம சிவய நம சிவய நம. அந்த நாமத்தை சொல்லும் பொழுது என்ன கிடைக்கிறது அப்படின்னா, சிவம் இருக்கிறது, பால் இருக்கு, பாலுக்குள்ள நெய் இருக்கு,
அப்படிதானுங்களா? பாலுக்குள்ள நான் 7 தாங்க பார்த்திருக்கோம், நெய் பார்க்கலன்னா சொல்லக்கூடாது. பாலுக்குள்ள நெய் இருக்கு. எப்பொழுது இருக்கின்றது? தயிராக தெரியும் பொழுது நமக்கு நெய் தென்படுது இல்லைங்களா? நடுவுல பால் இருக்கு, பாலுக்குள்ள நெய் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா பால்ல இருந்து நேரா நம்ம நெய்யே வெண்ணையே எடுக்க முடியாது. என்ன திரும்ப நிலை அங்க வேண்டும்? தயிராக ஆக வேண்டும். அது போல ஒவ்வொரு பொருளிலும் சிவம் இருக்கின்றது, அதனுடைய ஆற்றலாக சக்தி இருக்கின்றது. அதுதான் திருவண்ணாமலையில 2 சக்திகள், சிவமும் சக்தியும் சேர்ந்த இந்த அழகான திருக்கோலத்தை தான் நாம அர்த்தநாரீஸ்வரர் ரூபமாக நாம எங்க சிந்திக்கிறோம், நம்ம வணங்குறோம். திருவண்ணாமலையில திருக்கார்த்திகை தீபத்துல ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் சுவாமியும் அம்பாளும் வெளியில வருவாங்க. அப்படி பார்க்கிற அந்த காட்சி நமக்கு என்ன உணர்வை ஏற்படுத்துகின்றது, எந்த பக்தியை மனநிலையை நமக்கு ஏற்படுத்துகின்றது அப்படின்னா, சிவம் இருக்கின்றது, அசையாமல் இருக்கின்றது. அதை ஆட்டுவிக்கக்கூடிய தன்மை எங்க இருக்கிறது? சக்தியிடம் இருக்கின்றது. அப்ப சக்தின்னு ஒண்ணு தனியா இருக்கா? சிவத்துக்குள்ள சக்தி இருக்கு. எப்படி இருக்கின்றது? பாலை போல இருக்கின்றது, பாலுக்குள் இருக்கின்ற வெண்ணையை போல இருக்கின்றது, நெருப்புக்குள் இருக்கின்ற சுடரை போல இருக்கின்றது. நெருப்பை நாம எப்படி பார்க்கிறோம்? ரொம்ப விறகை நாம எப்படி பார்க்கிறோம்? நெருப்புன்னா பார்க்கிறோம், விறகு விறகுதான். ஆனால் அதை எரிவிக்கும் பொழுது ஒரு நெருப்பு வருது. அந்த நெருப்புல இருந்து ஜோதி. அதுக்கு ஏன் ஜுவாலைன்னு தனியா பேர் வைக்கிறாங்க? சுடர்னு ஏன் தனியா பேர் வைக்கிறாங்க? ஒளின்னு ஏன் பேரு தனியா இருக்கு? அப்ப நெருப்பு இருக்கின்றது, ஜோதி இருக்கிறது, அது பிரகாசமாக. அப்ப சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு தன்மை இருக்கின்றது. இந்த திருவம்பாவை பாடல்ல நமக்கு சொல்லக்கூடிய சைவ சித்தாந்தத்தின்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா, சிவய நம அப்படிங்கிறதுல 9 விதமான சக்திகள் இருக்காங்க. அந்த 9 விதமான சக்திகள் எப்படிப்பட்ட சக்திகள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நவசக்திகள், மனோன்மணி, சர்வபூத தமனி, பலவிகரணி, இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சைவ சித்தாந்தத்துல. 9 விதமான காளி, ரௌத்ரி, சேட்டை இதெல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா? சக்தி ஸ்வரூபமாக நம்ம கோவில்ல பிரகார தெய்வங்களா வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சக்திகள். இந்த 9 விதமான சக்திகள்ல இந்த சிவய நம என்ற எழுத்துல, சிவாய நம, அதுல யா என்ற எழுத்து நம்மளுடைய ஜீவாத்மாவை, நம்மளுடைய ஜீவனை, நம்மளுடைய உடலை, நம்மளுடைய ஆன்மாவை, நம்மளுடைய உயிரை குறிக்கிறது. இந்த பக்கம் இருக்கின்ற வா என்ற எழுத்து இருக்கின்றது இல்லையா, பதம் இருக்கின்றது இல்லைங்களா, அது வனப்பான சக்தி. என்ன சக்தி அப்படின்னா, ஜீவனை அடையக்கூடிய, இந்த ஜீவனுக்கு என்ன பரமானந்தத்தை நிலையை அடையக்கூடிய ஒரு தன்மையை இந்த யா என்ற சொல்லும், அந்த யா என்ற சொல்லுக்கு வா என்ற எழுத்தும், அதுக்கப்புறம் இருக்கின்ற நா என்ற எழுத்தும் நடப்பி, இது வனப்பி. ஏன் வனப்பி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த சக்திகள் எல்லாம் புரிந்து கொண்ட வா என்ற சக்திகள் அந்த நம்மளை நடத்துகின்றது. எப்படி நடத்துகின்றது? வாங்க ஜீவாத்மா பரமாத்மா கூட நம்ம சேரலாம், வாங்க வாங்கன்னு முன்னுக்கும் பின்னுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் நம்மளை நெறிப்படுத்துகின்றது. வா இந்த பக்கம் அங்க போகாத, வா நான் உன்னை பிடிச்சி இழுத்துக்கிறேன். இது என்ன சொல்லுது? நீ முன்னாடி எங்கேயும் போக வேண்டாம், நீ வா நான் உன்னை பிடிச்சி இழுத்துக்கிறேன்னு நாவும் இந்த வாவும் சொல்வதாக, நடுவுல யா என்ற ஜீவன் 2 பக்கமும் இருந்து நம்மளை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக திருவம்பாவை பாடல்ல மிக மகோன்னதமாக சிந்திக்கக்கூடிய அருளாளர் பெருமக்கள் இப்படியும் சிந்தனை செய்திருக்கின்றார்கள். மாணிக்கவாசக பெருந்தகை சிவய நம என்ற மந்திரத்தின் மூலமாக நம்ம யா என்ற ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்காக பாவை நோன்பு நாம நூற்கலாம். நமக்கு வேண்டிய சுய ஒழுக்கமும் அதுல கிடைக்கும். நமக்கு என்னெல்லாம் தனிமனித ஒழுக்கம், தனிமனித வாழ்வு, தனிமனித வளம், தேச நலம், மழை, அத்தனையும் நமக்கு திருவம்பாவை நோன்பு எடுப்பதன் மூலமாக இறைவன் நமக்கு கொடுப்பார், அருளுவார், அருளி செய்வார் என்பதற்காக மாணிக்கவாசக பெருந்தகை 2 விதங்களில், சாதாரணமா பார்க்கும் பொழுது என்ன மாதிரி சாதாரண பக்தன் பார்க்கும் பொழுது இந்த அளவுல சிந்திப்போம். உங்களை மாதிரி பெரிய பெரிய அடியார் பெருமக்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உயர்ந்த நிலையில் சிந்திப்பீர்கள் என்ற அளவில் சிந்தித்து, சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் என்பாவாய். இப்போ நான் இந்த பாட்டுக்கு மேல போகவே இல்லைங்க. முத்தன்ன வெண்ணகையாய் முன் எதிரெழுந்து
பெண்கள் 2வது பாடல்ல நேரிழையாய்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப அழகா இருக்கணும், ஆடையெல்லாம் போட்டுக்கணும், எப்பவும் நீட்டா இருக்கணும். சிவபெருமான வணங்கினா நம்ம நெற்றியில திருநீர் இட்டுக்கணும். அந்த திருநீர் இட்டுக்கிட்டா பொய் சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சண்டை பேசக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. சிவாய நம்ம எல்லாரும் என்ன வீட்டுல திட்டாதீங்க. இதெல்லாம் நம்ம திருநீரு, வெந்நீரு, சுண்ணம் நீரு இத்தனையும் அணிந்தால் நாம இதை எல்லாத்தையும் கடைபிடிக்கணும். அந்த அழகு நமக்கு தன்னாலே வந்துடும். ஒரு அழகு நமக்கு இறைவன் கொடுத்துருவார். இது 2வது பாடல்ல. இப்போ 3வது பாடல்ல முத்தன்ன வெண்ணகையாய் முத்துக்கு நிறைய விளக்கம் நீங்க கேட்டிருப்பீங்க. என்ன அளவுல நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? முத்து ரொம்ப ரோஷமானது, இன்னும் சொல்லணும்னா சொரண அதிகம் உள்ளது. இதை கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. முத்தை கோக்கணும்னா பட்டு நூல்ல மட்டும்தான் கோக்க முடியும். இப்பெல்லாம் டெக்னாலஜி மாறிடுச்சுங்கன்னா நீங்க சொல்லக்கூடாது. பட்டு நூல்ல மட்டும்தான் அந்த இழை அதற்காக ரொம்ப அழகான நேரிழையா இருக்கக்கூடிய ஒரு பட்டு நூல்ல தான். அத கொஞ்சம் அதுக்குன்னு தனியா ஒரு ஊசி, தங்க ஊசி இருக்குங்க அந்த காலத்துல. இப்ப என்ன ஊசின்னு தெரியல, இப்பெல்லாம் மெஷின் வந்துருச்சு. அதுல துவாரம் இடும் பொழுது அத ரொம்ப பக்குவமா இடணும். எப்படி? சிவபெருமானை வணங்கும் பொழுது நாம் நேரிய சிந்தனையோடு, சிவநெறியோடு, பக்குவப்பட்ட நம்மளுடைய ஆன்மாக்கள், நம்மளுடைய சித்த புருஷர்கள், நம்மளுடைய ஆதீனங்கள் என்னெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி அழகான ஒரு தங்க ஊசி வழியா நேரா சிவபெருமான போய் திருவடியை போய் தொடக்கூடிய மனநிலை மனசுல வர்ற. எப்படி? அழகான முத்து, அந்த முத்துக்குள்ள ஒரு ஓட்டை போடும் பொழுது ரொம்ப பார்த்து அழகா சன்னமா போடணும். கொஞ்சம் தவறுனாலும் முத்து உடஞ்சு போயிடும். அதனால முத்து என்னன்னா ரொம்ப ரோஷகார முத்துன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பர்ஃபெக்ட் ரொம்ப தேவை. அப்ப ஆன்மாக்களுக்கு என்ன தேவை? ரொம்ப பர்ஃபெக்ஷன் தேவை. என்ன மாதிரி பர்ஃபெக்ஷன்? இறைவனுடைய சிந்தனை இருக்கணும், அதன் மூலமா அன்பு இருக்கணும், அதன் மூலமா இரக்கம் இருக்கணும், அதன் மூலமா கருணை இருக்கணும். இது 3 இருந்துட்டா அங்க வேற யாராவது நம்மளை அடிச்சா கூட நமக்கு தெரியாது, நம்ம பொருளை எடுத்துக்கிட்டா கூட நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அப்ப ஏமாலியா இருக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா அதையெல்லாம் நீங்க சிவபெருமான் கிட்டதான் கேட்கணும். முத்தன்ன வெள்நகையாய் எதிர் எழுந்து என் அத்தன் ஆனந்தன். அத்தன் என்ற சொல்லுக்கு அழகான ஒரு பொருள் இருக்கு தெரியுங்களா? அத்தன் அப்படின்னா கற்கண்டு. அத்தான் கூப்பிடுறோமா, அப்படியே இனிப்பு சுவையா உள்ளவங்க. அதனாலதான் அந்த காலத்துல நம்மளுடைய கணவன்மார்கள் எல்லாம் அத்தான்னு கூப்பிடுற. அத்தன் ஒரு இறைவனை போய் நாம இப்படியெல்லாம் நம்ம பரம்பொருளை சொல்ல முடியுமா? மாணிக்க வாசக பெருமான் இப்படியெல்லாம் நினைங்க இறைவனை அப்படின்னு சொல்றாங்க. அத்தன் ஆனந்தத்தை அளிக்கக்கூடியவன், ஆனந்த சொரூபமாக அங்கே நமக்கு காட்சி கொடுக்கக்கூடியவன், அமுதன். எப்படிப்பட்ட அமுதன்? நமக்கு பிறவி பிணி மருந்தை நமக்கு விண்ணோர்களுக்கும் சரி மண்ணோர்களுக்கும் சரி, மண்ணில் வாழக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் அமுதத்தை வழங்கக்கூடிய அந்த அமுதனாக இறைவன் இருக்கின்றான். அதெல்லாம் சொல்லும் போதும் அதை சுவைக்கும் பொழுதும் என்ன இருக்குமா? அள்ளூரி தித்திக்க பேசுவாய் உன் கடை திறவாய் என்று அப்படி இந்த இடத்துல மாணிக்க வாசக பெருமான் அந்த தோழி சொல்றாளா, நீ எப்படியெல்லாம் நீ நேத்து பேசின, அத்தன்னு சொன்னியே, ஆனந்தன்னு சொன்னியே, அமுதன்னு சொன்னியே, அப்படியே தித்திக்க பேசினியே, நேத்து நல்லா பேசினியே, இன்னைக்கு இப்படி நீ தூங்குறியே, நீ வராம நாங்கெல்லாம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், கதவை திறக்காம நீ இன்னும் உறங்கி கொண்டு இருக்கின்ற. எப்படிப்பட்ட உறக்கம்? மயக்க நிலையில் இருக்கின்ற உறக்கம். யாருக்கு மயக்க நிலையில் இருக்கின்ற உறக்கம்? பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு. அப்ப பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் அதை பத்தி இங்க பேசவே இல்லை. மாணிக்கவாசக பெருந்தகை இங்க அதை பத்தி பேசவே இல்லை. பக்குவப்பட்ட மனிதர்கள், பக்குவப்பட்டவர்கள், சிவசிந்தனை உடையவர்கள், இவர்களுக்கு தான் என்ன சொல்றாங்க? எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்தும் தூங்கிட்டு இருக்கே, எழுந்துரு, நாங்கெல்லாம் முழிச்சுக்கிட்டோம், நீயும் அந்த விழிப்பு நிலைக்கு வா என்று அழைப்பதாக. தித்திக்க பேசுவாய் உன் கடை திறவாய். இதுல முதல் வரியில முத்தன்ன வெண்ணகையாய், அழகாக முத்து போன்ற பற்களை கொண்டு நகைக்கின்ற சிரிக்கின்ற பெண்ணு. அப்படின்னா நம்ம எல்லாம் அப்படி சிரிக்கணுமா அப்படின்னு கேட்டா எப்ப சிரிப்பு வரும்? அதுவும் அழகா பல்லு தெரிய நாம எப்ப சிரிப்போம்? உள்ளூர சிரிக்கும் பொழுதுதான் நாம சிரிப்போம். அப்ப எப்பவும் எப்படி இருக்கணும்? உள்ளூர நம்ம ஆனந்தத்துல இருக்கணும். எப்ப நம்ம ஆனந்தத்துல இருப்போம்? எனக்கு கவலை இல்லை, எனக்கு எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவன் இறைவன் இருக்கின்றான். எப்படிப்பட்ட இறைவன் இருக்கின்றான்? தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அப்படின்னு
என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்றன் சிந்தை தெளிவித்து இருள் வெளி இரண்டிற்கும் ஒன்று இடம் என. எல்லாத்துக்கும் அறியாமைக்கும் சரி வெளிச்சத்துக்கும் சரி அவரே பரம்பொருள். அப்படிங்கிற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சிரிப்பு சிரிச்சா எல்லா பல்லும் தெரியும். எப்படி தெரியும்? முத்து போல இருக்கணும். பற்கள் இருக்கிறதே பெரிய விஷயம். இந்த காலகட்டத்துல பற்கள் இருக்கணும். அதுவும் எப்படி இருக்கணும்? வெண்மையா இருக்கணும். எப்படிப்பட்ட வெண்மையா இருக்கணும்? முத்து போல வெண்மையா இருக்கணும். அந்த பற்களை சிரிக்கும் பொழுது காட்டணும். சும்மா ஈன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? சிவாய நம. அப்படி முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரே எழுந்து என் இந்த இடத்துல எப்படி வேணாலும் நீங்க சிந்திச்சுக்கலாம். நேத்துலாம் நீ முன்னாடியே வந்து அழகா சிரிச்சுட்டு வாங்க நம்ம போலாம், நம்ம பூஜைக்கு போலாம், நம்ம வந்து பாவி நோன்பு நூற்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம், தயாரா இருக்கோம், இந்த வார்த்தையெல்லாம் சொன்னல அப்படிங்கிறதோட அதை வச்சுட்டு இப்ப நாம கொஞ்சம் உள்ள ஆழ்ந்து நோக்கணும். முன் வந்து எதிரே எழுந்து என். அப்போ எனக்கு முன்னாடியே என்னுடைய எனக்கு சிவன் அறிவு, சிவனை பற்றிய சிந்தனை வருவதற்கு முன்பாகவே எனக்கு ஐயா 5 நிமிடத்துல முடிக்கிறேங்க ஐயா. வந்து எழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்துடையீர். இந்த 10 அப்படிங்கிறத இந்த இடத்துல மாணிக்க வாசக திருந்தகை வந்து பற்று பக்தி என்ற பொருளில் கொடுப்பதாகவும் அந்த 10 விதமான ஆசைகள் நியமம் இயமம் நம்மளுடைய சிவ ஆகமங்கள் நிறைய விஷயங்களை 10 நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 10ஐயும் கூட நீங்கள் அதுல நீங்க பார்க்கலாம். திருவள்ளுவர் காட்டிய அன்புடைமை அருளுடைமை பொருளுடைமை இதுல நம்மளுடைய அந்த இரவச்சம் எல்லாவற்றையும் நீங்க அதுலயும் 10 வச்சு பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா தனி மனித சுய ஒழுக்கம் இருக்கு இல்லைங்களா? நற்பண்பு நற்பேறு அன்பு இரக்கம் கருணை இந்த 10 ஈசன் பழஅடியீர். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரு? பழஅடியீர். நீங்கள் எல்லாம் பழஅடியீர். அதாவது பழமையானவர்கள். இந்த நடராஜர் ஆலயத்திற்கு ரொம்பவும் பழமையான அடியார் பெருமக்கள், சிறந்த சிவனடியார் பெருமக்கள். நீங்கள் எல்லாம் எங்களுக்கு வழிகாட்டணும். பாங்குடையீர். பண்பு தெரிந்தவர்கள், சிவ பண்பு தெரிந்தவர்கள். புத்தடியோ புண்மை திருப்பர். எங்களை மாதிரி புதுசா பாக்குற நாங்க வந்திருக்கோம் இல்லைங்களா? ஏதோ நடக்குது பாவி நோன்பு பாக்குறோம் அப்படின்லாம் நாங்க புதுசா வந்திருக்கோம்ல, எங்களுடைய புண்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ. எங்களை எல்லாம் சேர்த்து நீங்க வந்து ரொம்ப பழஅடியீரா இருக்கீங்க. எல்லா நற்பண்புகளும் உங்களுக்கு சிவ பண்புகள் தெரியுது, சிவ நெறிகள் தெரியுது, ஆகமங்கள் தெரியுது. எங்களையும் உங்க கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நீங்க சேர்த்துக்கிறதுனால அதெல்லாம் ஒண்ணும் பெரிய குற்றமாயிடு. அதெல்லாம் ஒரு பொல்லாத விஷயமே கிடையாது. எத்தோனின் அன்புடைமை எல்லாம் அறியோமே. எல்லாமே நீ அறிய மாட்டியா? அன்புடைமை அப்படிங்கறதான் சிவன். அன்பே சிவம். இதெல்லாம் உனக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். அதனால எங்களையும் அன்பா நீ வந்து ஏற்றுக்கொள். அன்பா நீயும் வெளியிடவா, நாமெல்லாம் போய் பாவி நோன்பு நூற்போம் அப்படின்னு சொல்லி சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் எம்பாவாய். அழகான பெண்கள் சித்தம் ரொம்ப அழகா இருக்கணும். சிவனை பாட பாட சித்தம் அழகாக இருக்கலாம், சித்தி பெறலாம் என்ற ஒரு சிந்தனையை முத்தன்ன வெண்ணகை அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய பாடலில் திருவம்பாவை பாடலில் மிக அருமையாக நமக்கு 3 பாடல்களுக்கும் எண்ணறிவில் என்னுடைய சிற்றறிவில் நான் அறிந்த கருத்துக்களை நான் சிந்தித்த கருத்துக்களை அடியேன் இந்த திருச்சபையில் நெய்வேலி பன்னீர் திருமுறை வளர்ச்சி கழகம் நடத்துகின்ற இவ்வளவு சிறப்பானது ஒரு விழாவில் எனக்கும் மதித்து திரு இரணியன் சார் அவர்களும் அகிலா மேடம் அவர்களும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி, மேலும் இத்தனை அழகாக ஏற்பாடு அமைத்து கொடுத்து என்னையும் சிறப்பாக கௌரவித்த இந்த திருக்கோவிலினுடைய அடியார் பெருமக்களுக்கு, சிவனடியார் பெருமக்களுக்கு மனதார நன்றியும் வாழ்த்துக்களும் நன்றியும் கூறி பணிவன்புடன் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எவ்வுயிரும் இன்புற்றிருக்க எவ்வுயிருக்கும் அமைதி நிலவுக எவ்வுயிரும் ஆனந்தம் பெறுக எத்திசை உயிர்களும் எவற்றை பெறுக என்று எல்லாம் வல்ல இறைவனை நடராஜ பெருமானை சிவகாம சுந்தரி அம்மனை வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.